பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த வாலிப செல்வங்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட நீதிமொழி புத்தகம் 27:5 சாப்டர் Proverbs chapter 27 verse 5. மறைவான சிநேகத்தை பார்க்கலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. அதாவது மறைவா இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை விட என்னவா வெளிப்படையா கடிந்து கொள்ளுது, வெளிப்படையா அட்வைஸ் பண்றது, இல்ல நீ செய்யறது தப்பு, இப்படி செய்ய கூடாதுன்னு சொல்றது எவ்வளவோ நல்லது. மறைமுகமா இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமாக்கா ஆமா எஸ்க்கு எஸ்ன்னு சொல்லி பாவத்துக்கு துணை போறதை விட, அப்படிப்பட்ட ஃப்ரெண்டா இருக்கிறத விட நீங்க அவங்க செய்யறது தப்புன்னு உணர்த்தி வெளிப்படையா சொல்லி நல்லது கெட்டது சொல்லி அந்த ஃப்ரெண்டா இருக்கிறது எவ்வளவோ. அதுக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்டா இருக்க முடியாது. நல்லது கெட்ட சொல்றச்சு அவங்க கடிந்து கொண்டா ஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்க, எளிமையா மாறுவாங்க, பரவாயில்ல. ஆனா மறைவா அவங்க செய்யற தப்பெல்லாம் மறைச்சு அவங்களுக்கு துணை போய் பாவத்துக்கு துணை போறதை விட, அப்படிப்பட்ட ஃப்ரெண்டா இருக்கிறத விட கடிந்து கொண்டு அவங்களுக்கு ஒரு இதுவா இருக்கிறது விரோதமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கடிந்து கொள்ளணும். தப்புன்னா தப்புன்னு சொல்லணும். அதுதான் சொல்றது இந்த இடத்துல. கடிந்து கொள்ளுதல் நல்லது. வெளிப்படையா நீங்க கடிந்து கொள்ளலாம். அந்த இடத்துல தப்பு இல்லை. அவங்க தப்பு செய்யறாங்க, பாவம் செய்யறாங்கன்னு அதுக்கு துணை போயிடாதீங்க. ஆனா அந்த இடத்துல நீங்க கடிந்து கொள்ளணும். அப்பதான் நீங்க உண்மையான ஃப்ரெண்டா இருக்க முடியும். I mean, God bless you.